ரீசன்ட் டேஸில் ஓவர் ஹைப்டான ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் பற்றி பார்க்கலாமா? சில பேரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஹைஜீனாக இருப்பாங்க, வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணுன்றதுல ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஓசிடி. ஜஸ்ட் ஒருத்தங்க ஹைஜீனாக இருக்காங்க இல்லை பர்ஃபெக்டாக இருக்காங்கன்றதை வச்சு மட்டும் ஒருத்தங்களுக்கு ஓசிடி இருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓசிடி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓசிடினா என்ன? ரெக்கரிங் தாட்ஸ் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ். ஒருத்தங்களால் அவங்களுடைய பிஹேவியர்ஸையும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களே நினச்சாலும் சில விஷயங்களை அவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்டிஷனை அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்சைட்டி ரிலேட்டடான டிஸார்டர்னும் சொல்லலாம். ஏதோ ஒரு பயம் இல்லை ஆன்சைட்டி அவங்கள ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ண வைக்கும். பிகாஸ் அவங்களுக்கு மைண்டில் தாட்ஸ் திரும்ப திரும்ப ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். லைக் வெளியே போகிறாங்கன்னா வீடு பூட்டி இருக்கமான்னு சொல்லிட்டு 4-5 தடவை பார்ப்பாங்க. வீட்டில் கேஸ் ஆஃப் ஆகிருக்கா, ஃபேன் ஆஃப் ஆகிருக்கான்றதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னும் சொல்லலாம். அவங்களுடைய ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒருத்தங்க கை கழுவிட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளீனாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு ஓசிடி இருக்குன்னு நம்ம ஒரு நேமிங் பண்ண முடியாது.